சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட 3 இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்றது. இதில் இந்த மிரட்டல் வெறும் புரளி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட 3 இடங்களில் குண்டு வெடிக்கும் என மர்ம நபர் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் போலீசார் நடத்திய சோதனையில் அது வெறும் புரளி என தெரிய வந்ததை அடுத்து மிரட்டல் விடுத்த மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை மாநகரை பொறுத்தமட்டில் கடந்த 3 மாதங்களாகவே கல்வி நிலையங்கள், அதே போல அரசு அலுவலகங்கள், ஆளுநர் மாளிகை என பல்வேறு இடங்களில் குண்டு வெடிக்கும் என மர்ம நபர்கள் அடிக்கடி இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்து வருகின்றனர். இவர்களை தீவிரமாக அவர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். கடந்த வாரம் கூட சென்னை விமான நிலையத்துக்கு மர்ம நபர் ஒருவர் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருந்தார். அப்புறம் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்திய போது அது வெறும் புரளி என தெரிய வந்தது. இந்த நிலையில் நேற்று சென்னை விமான நிலையம், அதே போல சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA வளாகம், சென்னை பாரிமுனையில் உள்ள YMCA பாரம்பரிய கட்டிடம் ஒன்று உள்ளது. இந்த 3 இடங்களிலும் குண்டு வெடிக்கும் என மர்ம நபர் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து மோப்பநாய் உதவியுடன் மேற்கண்ட 3 இடங்களிலும் போலீசார் சோதனை நடத்திய போது இது வெறும் புரளி என தெரிய வந்திருக்கிறது. தற்போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை கண்டறியும் பணியில் சைபர் கிரைம் போலீசாருடன் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் இணைந்து தீவிரமாக அந்த மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.